வணக்கம் டிவைன் சவுல்ஸ். சுதாஸ் டிவைன் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் அண்ட் டைம்லெஸ் ரீடிங்க. இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ இது உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ்னு கூட வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் முழுமையாக ரெசனேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் மனசுக்கு பொருந்துகிற மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கனெக்ஷன் சாதாரண கனெக்ஷன் இல்லை. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் அட் த சேம் டைம் உங்கள் மனசை பக்குவப்படுத்தவும் தான் வந்திருக்காங்க. இந்த கனெக்ஷனில் நிறைய கண்ணீர் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், சைலன்ஸ், பிரேக்கப், ரிஜெக்ஷன், இல்லைனா நோ கான்டாக்டாக கூட போயிருந்துருக்கலாம். உங்கள் இதயம் இப்போ சுக்கு நூறாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கீங்க. சிலர் இன்னும் அந்த பெயின்லேருந்து முழுசாக வெளியே வரல. இனிமேல் நம்மளால் யாரையுமே நம்ப முடியாது, காதலிக்கவும் முடியாது, காதலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதுதான் இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு சொல்லுது. ஆனால் இப்போ யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? பழைய பெயினை தூக்கி எறிங்க, சரியா? அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஆனால் அதுலேருந்து கிடைச்ச அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தை மட்டும் என்றைக்குமே மறக்காதீங்க. இப்போ உங்கள் மனசை ஒரு குழந்தையோட தூய்மையான மனசு போல் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை எதை பற்றியுமே கவலையும் படாது, பயப்படவும் செய்யாதுல்ல. அந்த மாதிரி கவலை பயம்லாம் இல்லாமல் புதிய அடி எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நியூ சாப்டர் இப்போ உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் இந்த ஃபுல் கார்டு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் யாரோ ஒருத்தவங்க அகெயின் ஒரு சான்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க. இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன் சைடாக இருந்திருக்கலாம். அதாவது நீங்கள் ஒருத்தர் மட்டுமே எஃபர்ட் போட்டிருக்கலாம், நீங்கள் மட்டுமே ஓவர் கிவராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பேலன்ஸ் வரப்போகுது. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஆரம்பமாக போகுது. நீங்களும் லவ் கொடுப்பீங்க, உங்களுக்கும் லவ் கிடைக்கும், அதே அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வரப்போது. இப்போ உங்கள் வேல்யூ நிறையவே புரிய ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு உங்களை புரிஞ்சு உங்களோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு ஒரு புது நபர் கூட உங்களை தேடி வரலாம். உங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு உங்களை லவ் பண்ணுவாங்க. 2 பேரோட லவ்வும் தராசு மாதிரி ஈக்குவலாக மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு இருக்கும். அதுதான் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு சொல்லுது. இந்த தடவை ஆப்பர்ச்சுனிட்டியை லேசாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை உங்கள் பழைய பர்சனோ அந்த நியூ பர்சனோ ஆர்எல்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்கள் வேல்யூ தெரிஞ்சு வரவங்களை அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அது நல்லதாக தான் இருக்கும். பயப்படாமல் இப்போ வர அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கோங்க. இப்போ வர அந்த ரிலேஷன்ஷிப் என்கேஜ்மெண்ட் வர கூட போகலாம். ஈவன் மேரேஜெல்லாம் கூட உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலாம். அதை தான் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு சொல்லுது. இந்த பர்சன் ரொம்ப பேஷனேட். உங்ககிட்ட சீக்கிரமாக வரணும், பேசணும், மீட் பண்ணணும், ரொம்ப ஆர்வமாகவும் அவசரமாகவும் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் உங்ககிட்ட எப்போ பேசலாம், எப்போ மீட் பண்ணலாம், எப்போ சான்ஸ் கிடைக்கும் மீட் பண்ணுறதுக்கு, இப்படியெல்லாம் அவங்க இப்போ வர பர்சன் வந்துட்டு இருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ், ஃபோன் கால், இல்லைனா ஒரு மீட்டிங்க்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் உங்கள் பர்சனாக இருக்கட்டும் இல்லை நியூவாக வர பர்சனாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன் பார்த்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். வேர்ட்ஸை மட்டும் வச்சு ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா வேர்ட்ஸில் நம்ம நிறைய சொல்லுவோம், ஆனால் ஆக்ஷன் எப்படி இருக்குது அதுதான். அதை வச்சு நீங்கள் அந்த பர்சனை நம்புங்க. எது எப்படியோங்க, யூனிவர்ஸ் ஃபைனலாக ஜஸ்டிஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்க போகுது. இந்த பர்சன் சின்சியராக திரும்ப வந்தால் கனெக்ஷன் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைனா யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை விட நல்ல பர்சன் கொண்டு வருவாங்க. ஃபைனலி உங்களுக்கு டிசர்வ் ஆன லவ்வை தான் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த ரீடிங்கில் பார்க்குறது பெயினில் ஆரம்பித்து ஹீலிங்கில் முடியுது. யூனிவர்ஸ் சொல்கிறது ஒன்று தான். நடந்ததுக்காக உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணாதீங்க. சரியான நேரத்தில் சரியான காதல் உங்களை வந்தடையும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. அன்டில் த யூனிவர்ஸ் கால்ஸ் யூ அகெயின். தேங்க்யூ.